அடுத்தது நான்காவதாக பிறரை குறையோடு நோக்கும் போக்குகளில் இருந்து அடுத்தவனை குறையா பார்க்கிற நோக்கம் எப்பயுமே, அதாவது நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும் என்று சொன்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு சாலிகனாக வாழ முயற்சி எடுக்க வேண்டும். ஆனா உச்சகட்ட பாவத்துல உள்ளவனை கண்டாலும் அல்லாஹ் அவனுக்கு ஒரு மஹரஜ வச்சு அல்லாஹ் என்னை அழிச்சிடலாம், அல்லாஹு தாலா அவனை மன்னிச்சு என்னை 100 கொலை செய்தவன் சொர்க்கத்துக்கு போற செய்தி, விபச்சாரம் செய்து தண்ணீர் கொடுத்தவர் சொர்க்கத்துக்கு போற செய்தி, அதே போல என்னது உயிரினங்களுக்கு உணவு கொடுத்தவன் சொர்க்கத்துக்கு போற செய்தி, கடைசி நேரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி சொர்க்கத்துக்கு போற செய்தி. அதை நீங்க எடுங்க மனதுக்குள்ள. அறிவாளியாக இருந்து நரகம் போற செய்தி, வசதியானவனாக இருந்து நரகம் போற செய்தி, தர்மசாலியாக இருந்து நரகம் போற செய்தி, அப்படி எடுத்து பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இவைகளை நீங்க கம்பேர் பண்ணீங்கடா, எந்த பாவியையும் நம்ம கெட்ட நினைக்க, பாவம் பிள்ளைன்னு அவன்கிட்ட சொல்லணும். ஆனா என்ன, அவன்கிட்ட போய் நம்மளை தூய்மையானவனாக நிரூபிக்கின்ற இடத்துக்கு ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட எத்தனையோ பாவிகள் முறைப்படுவாங்க. பதறல்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம முதலாவதே பதறது, அது ஈமானிய பதட்டம் அல்ல, உங்களை அடையாளப்படுத்துற பதட்டம். ஒருத்தர் என்ன, நான் நிறைய விபச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க, என்ன அப்படி ஒரு புல்லா பதறி அந்த அடிச்சு அந்த அளவுக்கு பதறதுன்னா அவன் கேட்டது பிழையோ, நம்ம ஒரு வெட்கப்பட வேண்டிய விஷயம், இவரே மானத்தை வாங்கிடுவார் போல என்ற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு அவன் வாரான். அப்படி உங்களுக்கு யார் செய்ய சொன்னது? அவன் உணர்ந்து வந்திருக்கிறான்னா அந்த அவர் பதில் சொன்ன மாதிரி சொல்லணும். அதாவது நீ தௌபா, அவர் என்ன 99 உனக்கு தௌபா கிடைக்காதுனால 100 ஆயிட்டு விளங்கிட்டா. அப்ப அதுக்கு முன்னால் நீங்க நினைச்சு பாருங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் அறிவாளிகிட்ட வழி கேட்டு போறாரு, அவருக்கு என்ன செய்யுது? நல்ல வழிகாட்டல் கிடைக்குது. இதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒருத்தர் சொல்றாரு, விபச்சாரத்தை பத்தி சொல்லல, இதல்லி பிஸ்னா, விபச்சாரம் செய்து அனுமதி தாங்கன்றார். தஸ்ரிய சட்டமாக்குங்க, விபச்சாரம் செய்யறதுக்கு அனுமதி தாங்க ரசூலுல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஏதாவது சொன்னாங்களா? எதுவும் சொல்லல. சஹாபாக்கள் ஒரு இயற்கை, அப்படி வருவது இயற்கை. ஆனா தவிர்த்துடணும். சஹாபாக்கள் பதறினாங்க, ரசூலுல்லாஹ் விட்டுருங்க, ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்துறாங்க. அவருக்கு சொல்லி கேட்டு எல்லாம் சொன்ன பின்னால அதுக்கு பின்னால் அவருக்கு ஒரு அறிவுல விளங்குது அது பிழை என்று. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இதயத்துல தட்டி துஆ கேட்கிறாங்க, அல்லாஹும்ம தஹ்ஹிர் கல்பஹு வஹஸ்ஸின் ஃபர்ஜஹு வக்ஃபிர் தம்பஹு. யா அல்லாஹ், அவருடைய இதயத்தை தூய்மைப்படுத்துவாயாக, அவருக்கு கற்புடைய வாழ்க்கையை, ஒழுக்கத்துடைய வாழ்க்கையை கொடுப்பாயா, அவருடைய பாவத்தை மன்னிப்பாயா. அதற்கு பின்னால் அந்த இளைஞன் விபச்சாரத்தின் பக்கம் திரும்பி பார்க்கவில்லைன்னு வருது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகுமுறை. பள்ளியில ஒருத்தர் சிறுநீர் கழிக்கிறார், எப்படி அணுகினாங்க ரசூலுல்லாஹ். எனவே மிக முக்கியம், பிறருடைய குறைகளை நீங்க பதறீங்கடா, இது பாவத்துக்கான பதட்டம் பெரும்பாலும் அல்ல. இந்த பெரும்பாலும் பதட்டத்துடைய பின்னணி அந்த இடத்துல என்ன இருக்குமெண்டா, நான் அந்த பாவத்தை செய்யல, நான் நல்லவன், நான் தூய்மையா இருக்கிறேன், அதனால எனக்கு ஒரு பதட்டம் வருது. அது நீங்க அல்லாட்ட காட்டிக்கங்க, சரியா? ஊரடகத்துக்கு காட்டி அந்த மரியாதையும் கௌரவத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்க நினைக்காது விட்டாலும் அதுதான் காரணம். உங்களுக்கே தெரியாம இருக்கும் சில பொழுது, அந்த தூண்டுதலுக்கு பின்னாடி உங்களுக்கே தெரியாம இருக்கும். எனவே இது போன்ற பிறரை குறையாக நோக்கக்கூடிய மனப்பான்மையில இருந்து நீங்க என்ன செஞ்சிடணும்? அதாவது தௌபா செய்து விட வேண்டும். அதுக்காக வேண்டி நல்லெண்ணம் வைக்கணும் என்பதற்காக கெட்டவனை பார்த்து நல்லெண்ணம் நினைங்கன்னு சொல்லல, கெட்ட செயலை பார்த்து இது நல்ல செயல் அப்படின்னு நினைங்கன்னு சொல்லல. அடுத்த அவனை எல்லாம் மன்னிக்கலாம், அவனை எங்கேயா கொண்டு போய். சில சூஃபிகள் என்ன சொல்லி வச்சுக்கிறாங்கன்னா, 2 பேர் விபச்சாரம் செஞ்சுட்டு ரோட்ல, இந்த கணவன் மனைவிக்கு வீடு கிடைக்கவில்லையான்னு கேட்கிறான். எது விபச்சாரம் செஞ்சுட்டு இந்த கணவன் மனைவிக்கு வீடு கிடைக்கவில்லை அப்படின்னா என்ன? நல்லெண்ணமா? சரியா? அவன் நல்லெண்ணம் வைக்கிறது கண் முன்னால தடக்கிறது தவறண்டா, தவறண்டு விளங்கணும், இல்லாட்டி புத்தியிலேன்னு அர்த்தம், சரியா? அக்கல்ல விளங்கணும். ஆனா அவன் தப்புவானா, நான் தப்புவானா அல்லாஹ்விடத்துல நினைக்கிற டைம்ல அல்லாஹுவானா அவன் கூட என்ன செஞ்சிடலாம்? தப்பிடலாம், நான் அழிஞ்சிடலாம்னு என்ன செய்யணும்? நினைக்கணும். இதுதான் மிக முக்கியமான இடம். இது போன்ற தவறுகள் நம்ம நிறைய ரமதான்ல இதை நிறைய தவிர்த்து பழகுங்க. அதாவது உள்ளத்துக்கு உணர்த்தி தவிர்த்து பழகுங்கள். தௌபா செய்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? பழக வேண்டும்.